வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. முதல் ரவுண்டில் முந்திய திமுக, அதாவது இன்னைக்கு பெண் நிறுவனம் இத்தனை அமைப்புகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு முன்னணியில் இருக்கிறது. தேர்தல் ரேஸில் முந்திய திமுகனே சொல்லலாம். ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், திடீர்னு பார்த்தா ரவீந்திரநாத் பாத யாத்திரை. அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன விதமான ஆஃபர் திமுக கொடுத்தது? திமுகவுடைய ஒரு அற்புதமான மூவாக இதை பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணுறதுக்கான வேலையை திமுக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு அரசியல் போர். இந்த போரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயை நகர்த்துவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழகம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு திமுகவுக்கு ஒரு இறங்குமுகம். அப்போ அதிமுக ஜெயிச்சது. திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் இன்னையிலேருந்து நடக்குது, அதில் எல்லாத்துலேயும் சிஎம் போடக்கூடாது அப்படின்னு நேற்று உத்தரவு வாங்குது அதிமுக. அப்போ வேகமாக திமுக போயிட்டு இருக்கும்போது அதை காலை பிடிச்சி அதிமுக இழுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியாக இப்படி தான் பண்ணணும். ஆனால் இதையும் மீறி அந்த காலை இடறி விட்டுட்டு திமுக ஓடுது. அப்படிங்கும்போது திமுகவுடைய சாமர்த்தியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் திமுக தான் ஜெயிச்சது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பிரேமலதா அவர்களை கூப்பிடுறதாகட்டும், பிரேமலதா அவர்களை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வைகோ ஓடி ஓடி வராரு. நீங்கள் இல்லைன்னா இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனுடைய விளைவாக பிரேமலதா அவர்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இங்கே எம்பி சீட்டு வாங்கிட்டு அங்கே போயிடுவாங்க, அங்கே ஒரு டீலிங் பண்ணிட்டு அங்கே டீலிங் பண்ணுவாங்க. அதனால் அந்த டீலிங்கான பொறுப்பை இன்றைக்கி ஏவா விழு அப்படிங்கிறவர் தெளிவாக பண்ணியிருக்காரு. ஃபண்டு பாக்கி வச்சுருக்கிறதுனால எங்கேயும் போக மாட்டாங்க. அநேகமாக திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணியா அல்ல இவங்களே தாவேக்காக்கு அனுப்புவாங்கன்னு தெரில. ஆனால் திமுகவுடைய அற்புதமான மூவினே சொல்லலாம் இதெல்லாம். சரி, இந்த முதல் ரவுண்டில் திமுக ஜெயிப்பதற்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? இன்றைக்கி ஓபிஎஸை வச்சு அவங்க நகர்த்தக்கூடிய காய் என்னது? ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு பெரிய வியூக வகுப்பாளரான அமித்ஷாவை மீறி இன்றைக்கி ஓபிஎஸை தூக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு காலையில் இந்த அளவுக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தந்து காலையில் சிஎம்ஐ பார்க்க வச்சதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் ஓபிஎஸை கொண்டு போய் இங்கே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கெட்ட பேர் இன்னும் வாங்கலை. நம்ம ஏற்கனவே இதை தொடர்ந்து பதிவில் சொல்லிகிட்டு இருக்கோம். திமுக கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம், ஸ்டாலின் வாங்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலினை வச்சு தேர்தலை சந்திக்கிறது திமுகவுடைய ஒரு நல்ல அணுகுமுறை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஏற்கனவே திமுக போயிட்டு இருந்தாலும் திமுக என்ன நினைக்குது? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு பெரிய வரவேற்பு. நம்மளே சொல்லியிருந்தோம், என்னங்க இவ்வளோ கூட்டம் கூடுது, ஃபண்டெல்லாம் எப்படிங்க வருது சொல்லியிருந்தோம். அப்போ எடப்பாடியோடைய பிரச்சாரம் டெய்லி போயிட்டுருக்கிறது. இன்னும் பார்த்தா கோயில்களை பற்றி அவர் பேசுகிறது. கோயிலில் இருப்பவர்களுக்கு 20 வருஷம் ஆச்சுன்னா, ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நிலம் சொந்தங்கிறது, கோயில் சொத்தில் போய் நீங்கள் காலேஜ் கட்டுறீங்கன்னு சொல்லி இப்படி பல விஷயங்களுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஆரம்பித்த கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற விஷயத்துக்கு எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மக்களால் கவனிக்கப்படக்கூடியது. எப்படிங்க எவ்வளோ கூட்டம்? கொங்கு மண்டலம் ஓகே, விழுப்புரத்தில் கூட்டம், குன்னத்தில் கூட்டம், கும்பகோணத்தில் கூட்டம், டெல்டா பகுதியில் கூட்டம். அப்படிங்கும்போது அது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது டெல்டா மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பிரச்சாரம் வெளியில் தெரியக்கூடாது. அவர் ஏதோ எடப்பாடியா பிரச்சாரத்துக்காக போகிறார், போயிட்டாராங்க அப்படி கேட்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அதற்கேற்ற மாதிரி காய் நவுத்துறது. அந்த காய் நவுத்தலில் முதல்ல தான் பிரேமலதா அவர்கள் போய் பார்க்கறது. பிரேமலதா அவர்கள் பார்த்த உடனே எல்லார் கண்களும் என்ன பண்ணும்? பிரேமலதா ஏன் அவங்க பார்க்குறாங்க? அரசல் புரசலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது உண்மையாயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர் திருப்பமாக ஓபிஎஸ் போய் பார்க்குறாரு. ஓபிஎஸ் பார்த்தது திமுகவுக்கு பெரிய பலம் தான். எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க ஓபிஎஸ்லாம் ஒரு ஆள் அவர்லாம் பார்த்ததுனால பலமானா? எதிரிக்கு எதிரி நண்பன், அவ்வளோதான். இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்ம திட்டுறதை விட ஓபிஎஸ் திட்டினார்னா, அதே போல் எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ்ஸை திட்டுறதுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் பையனை இறக்கி விடுறது. அதே மாதிரி ஓபிஎஸ் பையன் பிரச்சாரத்துக்கு போகிற வழி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த அந்த பார்டரில் அந்த டிஸ்ட்ரிக்டோட பார்டரில் ஓபிஎஸ்ஸை வச்சு நலத்திட்டங்கள் பண்ண போகிறாங்களாம். ஃபண்டுக்கு பிரச்சனை இல்லை, திமுக இருக்குது பிரச்சனையே இல்லை, ஃபண்டு இறன்னு இறக்கி செய்வாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல். இப்போ உசிலம்பட்டியிலையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திலேயோ ஓபிஎஸ் போய் 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு இன்றைக்கி ராமநாதபுரத்தில். எப்படி? சமுதாயம் செலவு பண்ணலைன்னா இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. செலவை இறைச்சி தள்ளணும். அப்போ அந்த இறைத்து தள்ளக்கூடிய பணத்தை நாங்கள் தரோம், நீங்கள் பர்ஃபார்மன்ஸை மட்டும் காட்டுங்கன்னு ஓபிஎஸ்ட்டை
திமுக சொல்லியிருக்கக்கூடாதான்னா சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். உடனே இன்றைக்கி பாத யாத்திரைங்கிற பேச்செல்லாம் வரும்போது அதுதான் நேற்று வரைக்கும் இல்லை. இன்றைக்கி பாத யாத்திரைன்னா என்ன? ஒரு பக்கம் அன்புமணி பாத யாத்திரை போகிறார். அன்புமணி பாத யாத்திரை எடுபட்டுச்சா பார்த்தீங்களா? எடுபடலை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்புமணி அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து சிஎம்மை பார்த்து சிஎம் ரொம்ப நல்லவருங்கிற தோற்றத்தை ஓபிஎஸ் ஏற்படுத்துகிறாரு, பிரேமலதா அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு. ராமதாஸ் கூட்டணிக்கு போகிறார் நம்ம சொல்ல. இதெல்லாம் என்னென்னா ஒரு நேர் துருவமான. இப்போ விஜய் போய் பார்த்துட்டு வருவாரா? விஜய் போய் பார்ப்பாரா சொல்லுங்கள்? இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாரா? குணமாகணும் அவ்வளோதான். இல்லை மோடி போய் பார்ப்பாரா? அப்போ இவ்வளோ விஷயங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சின்னு பேசிகிட்டு இருக்க திமுக டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடியை பார்த்தது இமேஜ் டவுனு. ஒரு அமைச்சர் தங்கம் தென்னரசுவே மோடி வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமைங்கிறாரு. உடனே மதுரை எம்பி சு வெங்கடேசன் அதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லிட்டார். இப்படி 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி அதோடைய மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முதல்வரை சுற்றி இயங்கக்கூடிய. இன்னைக்கு பற்றி ஒரு 2-3 நாள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா முதல்வர் அங்கே போனார், இங்கே போனார், முதல்வரை பார்க்க அவர் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தாருங்கும்போது என்னங்க திமுக ஜெயிச்சிடும் போல இருக்குதேப்பா அப்படிங்கிற தோட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிகிட்ட யாழே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யார் இருக்கா? ஜிகே வாசனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அவர் மட்டும் ஓட்டு போடுவார். அவர் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே லெட்டர் பேடு, அவ்வளோதான். என்ன சொல்கிறதுக்கு? அவ்வளோதான் அவங்களுடைய இது. பணம் இருக்கும், பட் அவங்கள்ட்ட ஆட்கள் இல்லையே. அப்போ இந்த கூட்டணி போதுமா? கஷ்டம். அப்படி அமமுக வருது. அமமுக வந்தாலும் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலாவது பெரிய தெம்போட வட மாவட்டத்தில் ஓரளவுக்கு பாரலான்னு பார்த்தா வட மாவட்டத்தில் ஆளே இல்லையே. இந்த பக்கம் விசிகாங்கிற பெரிய ஒரு கட்சி இருக்குது, சிந்தாமல் சிதறாமல் இருக்குது. அந்த பக்கம் 2ஆக உடஞ்சிருக்குதே. 2 ஒன்று சேர்ந்தால் கூட பழைய பலம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். முதல்ல ஒன்று சேருமாங்கிறதே சந்தேகம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. ஆனால் ஒன்று என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தேர்தலை பற்றி சிந்திக்குது. எப்படி பிஜேபி அதே பேட்டர்ன். மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அவங்க ஆளுங்க தான். அதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுல திமுக ஜெயிச்சிருக்கு. சார் திமுக ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறதுல எந்த விதமான ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறோம். அடுத்து சிஎம் வந்து ஸ்டாலின் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிஎம் வந்து தானே. அதுக்கப்புறம் வந்து இப்போவும் சொல்கிற மாதிரி திராவிட மாடலை. அப்போ இதை தப்புன்னா எடுத்து தான் பேசணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்தால் நம்மளுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சியை பற்றியும் பேச வேண்டும். அதானே நம்ம ஒரு நடுநிலையாளன் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக பார்க்கக்கூடியவங்களுக்கு அதானங்க கடமையாக இருக்க முடியும். வேறு என்ன? இப்போ சாதாரண மக்களுக்கு அதானே. சாதாரண மக்கள் கூட என்ன, ஸ்டாலின் அவர்களுடைய உறுப்பினரோ இல்லை எடப்பாடியோடைய கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவரை பாராட்டி பேசலாம். நடுநிலையான பொதுஜனத்துக்கு என்ன? தப்பு பண்ணால் தப்பு, ரைட்டு பண்ணால் ரைட்டு. ஏங்க உங்களுடன் ஸ்டாலின் ஓகேவா? பரவாயில்லைங்க, இப்போயாவது பண்ணாங்களே. இந்த முகாம்லாம் நடத்துகிறாரு இன்னையிலேருந்து, மருத்துவ முகாம், ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் ஊருக்கெலாம் இல்லைங்க, இன்றைக்காவது விடுவி காலம். அதாவது என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சி. 4 வருஷம் இல்லைங்கிறதெல்லாம் பின்தல் அது சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா இதாவது பண்ணாங்களேப்பா. இந்த உங்களுடன் ஸ்டாலினில் போய் வந்து பங்கெடுத்து அதில் ஒரு பட்டாவோ இல்லை வந்து அவங்க ஆதாரில் பேரோ ஏதோ ஒன்று மாற்றினவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா இந்த முகாமுக்கு போனோம், மாற்றணும். கூட்டம் கடுமையாக இருக்குதுங்க, ரொம்ப இன்னும் கொஞ்சம் நிறையா நாள் இழுக்கலாங்கிற குரல்களும் வருது, இழுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ ஒரே நேரத்தில் முழுக்க தன் பக்கம் ஃபோக்கஸை திருப்பி திமுக முதல் ரவுண்டு ஜெயிச்சிருக்க கொண்டு இருக்கிறது. அடுத்த ரவுண்டு எப்படி போகும்னு தெரியல. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஃபஸ்ட் ரவுண்டு ஓகேங்க, லாஸ்ட் ரவுண்டு தான் முக்கியம்னு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நல்லா ஓட ஆரம்பித்தா நல்லது தான். ஏன்னா எடுத்த உடனே சுணங்கி இருந்து சில பேர் கடைசியாக அடிப்பாங்க, சில பேர் எடுத்த உடனேருந்து அடிச்சுக்கிட்டே போய் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி உண்டு ஒருவேளை. ஏன்னா இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாமா இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் பன்னீர்செல்வத்தை. என்னங்க பண்ண போகிறாரு? 10ஓட 11 இருக்க போகிறாரு. இவ்வளோ வீம்பு பிடிச்சதுனால தானே தேவையில்லாமல் அங்கே போகிறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளவு இதாக இருக்கார் சொல்கிறாங்க. ஜெயலலிதாமா எவ்வளோ பேர் அவங்கள எவ்வளோ கேவலமாக திட்டினாங்க. 4 வரைலாம் ஆரம்பித்தாங்க. காளிமுத்துலாம் திட்டா அவங்களெல்லாம் மோடி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. உண்டா இல்லையா? அப்போ ஜெயலலிதாமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை ஏன் எடப்பாடிக்கு இல்லை? சேர்த்து இப்போ அப்படியே ஓபிஎஸ் உள்ளே சேர்ந்தாலும் என்னங்க பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற கேட்குறவங்க இருக்குது. ஆனால் எடப்பாடி யோசனை எப்படி இருக்கும்? ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்தால் ஏற்கனவே பிஜேபி நம்ம 2 பேர் பிஜேபி நம்மளோட இருக்குது. ஏற்கனவே செங்கோட்டைன்னு உசிப்பு விட்டது பிஜேபி தான். தேவையில்லாமல் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தால் இன்னும் பிஜேபி ஓபிஎஸ்ஸை வச்சு பல உள்ளடி வேலை நிறையா பார்க்கும். நாளைக்கு நம்ம ஜெயித்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே ஆபத்து. இவ்வளோ யோசிப்பாரா இல்லையா? அவர் யோசிப்பார்ல. அப்போ நம்ம ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடலாம், இவரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அவ்வளோதானே.
ஏற்கனவே தங்கமணிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை, அதுவரைக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது எடப்பாடிக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் எடப்பாடிக்கு சிக்கலானா, ஆமாம் எடப்பாடி மட்டும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிக்கான பிஜேபி எத்தனை இருக்குது? இங்கே அப்படி இல்லை. விசிகா கம்யூனிஸ்ட் 1000 இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. விசிகா வந்து சீட் அதிகமே கேட்டுமே ஒழியா இதை விட்டு போவாது. சரி, இப்போ ஓபிஎஸ்க்கு கொடுத்த ஆஃபர் என்ன? வரக்கூடிய தகவல் இல்லைங்க, அவருக்கு அமைச்சர் பதவி தரேன்ட்டு இருக்காங்க, நல்ல ஒரு கௌரவமான ஒரு அமைச்சர் பதவி தரோம், அப்படி இல்லாட்டா கட்சியில் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல போஸ்ட் கொடுக்குறோம். கட்சியில் ஜாயின் பண்ணால் ஒத்துக்கல, வெளியிலேருந்து. அப்போ நீங்கள் கட்சி கூட அமைப்பு வேணாம், ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். அமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கட்சி எங்களோட கூட்டணிக்கு வச்சா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, உள்ளேருந்து வரக்கூடிய செய்திகள் 4 சீட் 5 சீட்டுங்கிறாங்க. நம்ம பொறுத்தவரையில் எப்படி 4 சீட் 5 சீட்டு கொடுக்க முடியும்? ஏற்கனவே திமுக கூட்டணி ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே நம்ம கமலஹாசன் அவர்கள் மையம் வேறு உள்ளே சேர்ந்துருக்குது. அவங்களுக்கு ஒரு 2 சீட்டாவது கொடுக்கணும். வேல்முருகன் ஒரு சீட்டோட ஒத்துக்க மாட்டார், அவருக்கு ஒரு 2 சீட்டு கொடுக்கணும். திருமாவளவன் 6 சீட்டில் ஒத்துக்குவாரான்னு தெரியல. கம்யூனிஸ்ட் 6 ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. மதிமுக கூட அடம் பிடிக்கும். போன தடவையே வந்து துரைவைக்கு அழுது மோதிர சின்னம் வாங்கி நிற்கிறாரு திருச்சியில். அப்போ உதயசூரியன் நின்னவங்களுக்கே இப்போ பிரச்சனை. அப்போ திமுக குறைஞ்சது ஒரு 175 நின்னா தான் பெரும்பான்மை கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா எப்படிங்க சீட் தருவாங்க? பிரேமலதா அவர்களுக்கு ஒரு 5 சீட்டு, அதுக்கப்புறம் மெத்த விஷயம் அப்புறம் 5 சீட்டு. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க பாட்டாளி மக்களுக்கு, எப்படி பாட்டாளி மக்களுக்கு சீட்டு கொடுக்க முடியும்? சாத்தியமே இல்லை. ஐயா பேசுகிறாரு, ஐயாலாம் அது ஐயா ஃபோனில் பேசுகிறது அதான் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் அரசியலில் சொல்லலாம், நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் திமுக அப்படிங்கிறது இந்த ஒரு சங்கடம் இருக்குது. அதாவது எல்லா கட்சிகளையும் அது எதிரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் பக்கம் இழுக்கிறதுல ஃபஸ்ட் ரவுண்ட் வெற்றி. ஆனால் இதை எப்படி தக்க வைப்பாங்க? அதுதான் இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால். இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நல்லா யோசனை பாருங்களேன். இப்போ திமுக கூட்டணி அப்படியே வலுவாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து உள்ளே சேர்க்குறாங்க, இல்லை ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு 4-5 சீட்டு கொடுத்து அவங்க திமுக சின்னத்திலே நிற்க வைக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் அது ஒரு பலம். பிரேமலதா உள்ளே எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 1/2% ஓட்டை கூட திமுக சிதறாமல் பண்ணுதுங்கிறது ரொம்ப தெளிவாக காய் நவுத்திட்டு இருக்காங்க. முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற திமுகனே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திமுக வரவே கூடாதுன்னு மக்கள் ஓடி போய் ஓட்டு போட்டு இந்த வறட்சி வரவே கூடாது அப்படிங்கிற நிலைமை இப்போதைக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய நிறையா சங்கடங்கள்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு இல்லை. இது மாறும்னு திமுக நினைக்குது. நிறையா நலத்திட்டங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து முதலமைச்சர்கள் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. அவங்க ஒரு அஜெண்டாவில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் திமுக ஜெயித்து விட்டது. இனி அடுத்த ரவுண்டில் எடப்பாடி முன்னேறுவாரா நமக்கு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், திமுகவுக்கு பல சவால்கள் இருந்தாலும் அவங்க நெட்வொர்க்கை நம்ம பாராட்டி ஆகணும். அதாவது அற்புதமான நெட்வொர்க்கும்பாங்களா, அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்களை சுற்றியே இன்றைக்கி அரசியல் இயங்கக்கூடிய நிலைமையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.